Let's look to the Lord in prayer this morning before we go for worship this morning. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. மகா இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. கண்ணின் மணி போல் எங்களை காத்து வந்தீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்தில் உட கடைசி ஓய்வு நாள் அன்று, கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எங்களை கொண்டு சேர்த்தீங்க, அதுக்காக நன்றி. இம்மட்டும் கூட இருந்தீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறோம் அன்று. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் டே. Thank you for taking care of us. As we look back, you were there. Your presence was there for us all through the last 6 months, Lord. Thank you. Bless our time of worship. Help us to worship you with one accord, forgetting about everything, leaving all the worries, everything behind, and just concentrate on you. And just remember you, Lord Jesus, that we have a Savior, we have a Messiah this morning. Thank you. தொடர்ந்து ஆசீர்வதியும் பாடல்களோடு பேசும் உம்முடைய தாசர் கொண்டு வருகிற வசனத்தோடு பேசும் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்து பதில் கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா குடும்பத்தாரை ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். We welcome everyone, those who come to worship the Lord with us this morning. இந்த கால நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கால நேரத்தில் it's true that I may not able to see you physically, but we have a great God who sees our hearts, who knows us, and I believe that you are in your home, in your places, worshiping, ready to worship the Lord, the King of Kings this morning. நம்ம பார்த்தோம்னா கடந்த 1 மாதம் மேலே ஆக நம்ம ஊடகங்களில் இருக்கிறோம், நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம். நீட்டிகிட்டே போகிறாங்க, கலக்க இருக்க தான் செய்யலாம். இம்மட்டும் ஆண்டு கூட இருந்தார். அந்த பாடலாக தான் சொல்லுது, எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை நான் பாடிடுவேன், அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலத்து போல இருக்கிறது. His name is far better than any fragrance, that far better than any other name. சென்ற காலம் முழுவதும் காத்தார், ஒரு சேதமும் அணுகாமல். All through the last 6 months, God took care of us. How good God is. எவ்வளவு அருமையான அந்த தேவன். The God who loves us so much, who does everything for us. We went through fire, we went through trials, we went through sickness, we went through sufferings, we went through different kinds of circumstances which we never expected. ஒரு பொழுதும் எதிர்பாராத விதமாக நிறைய நிகழ்வுகள் நம்ம நோக்கி வந்தன. ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக காத்துக்கொண்டார். He took us and cared for us just like we were His own person. What a beautiful song. Let's worship Him and glorify Him. அவரை ஆராதிப்போமாக. அவர் நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தரானால் we worship Him. சேர்ந்து கரம் தட்டி பாடி ஆராதிப்போமாக. கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி நல்ல உற்சாகமா பாடுவாங்க. இயேசுவை பாடிடுவேன், ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா. இந்த நல்ல ரமேசுவை பாடிடுவேன், இந்த கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல்
சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. ஆமென். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை களிப்போடு கொண்டாடுவே. அடிப்போடு விருந்தைமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நானும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இருந்தவனுமாக கண்களை மூடுமாக நன்றி செலுத்தலாமே. நாம் பாடின வண்ணம் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் கொரோனா காலம் முடியலை, கொரோனா இருக்க தான் செய்யுது. We are still in this COVID-19 pandemic. Few relaxations we have received. சில தளர்வுகள் அரசாங்கம் அறிவித்தாலும் கொரோனா ஒருபோது சொல்லலை நான் விட்டுட்டு போறேன்னு. அங்கே இங்கே தான் செய்யுது. கடந்த நாட்கள் நியூஸ்ல பார்த்தோம்னா தான் டெல்டா பிளஸ் அடுத்த வேரியன்ட் தாக்கம் வந்துட்டு தான் இருக்கு. பின்னாடி அங்கும் இங்கும் நோய்கள், the diseases, sickness are surrounding us all around from all four sides to attack us. Who will there? Who will protect? He alone, our reign. God can do it. That's what we sang. அதான் பாடணும். அடைக்கலம் அளித்தாரே. He protected us under his mighty wings from every
sufferings, with every sickness, the severity of the sickness from death. எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. மரணம் எத்தனையோ குடும்பத்தில் மரணம் வந்திருக்கு. மரணம் வராதுன்னு கிடையாது, மரணம் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் இம்மட்டும் கூட இருந்த தெய்வன், till now he took care of us. Let's thank him. நன்றி செலுத்தி பாடுமாக. அந்த பாடலை தான் சொல்றது, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நான் ஆராதிப்பேன், பரவசம் அடைவேன். சோர்வான நேரங்களில் என்னை அணைத்து, மார்போடு அணைத்து, கலங்காதே திகையாதே, நான் உன் தெய்வன். Be still and know that I am your living God. Don't be worried, don't be afraid. I have overcome the world. That's what our Savior, Redeemer, Messiah is continuously saying day after day. As I just said, it's been over a month we are still in our lockdown. As I was remembering last month, the first we were in our homes. So before that itself we are in the lockdown. And the next first is going to come. Discouragements because of the provision, because of the financial situation. எப்படிப்பட்ட situation இருந்தாலும் சரி, பண கஷ்டமா இருக்கலாம், என்ன வேணாலும் சரி, கலங்காதே, நான் உன் தேவன். புதிய மாதத்துக்குள்ள இந்த வாரத்தில் நம்ம நுழைய போறோம். நான் உன் தேவன். We are going to enter into a new month this week. God is still telling, I am your living God. I am your Jehovah Jireh. I am your Jehovah Nissi. I am everything for you. I am that I am. I am the provider. I am the healer. Let's worship him. அந்த பாடலை சேர்ந்து பாடி அவர் ஆராதிப்போமாக. இவர் அருமையான பாடல், நன்றி உள்ளத்தோடு பாடிப்போமாக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடே பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை, பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன். சோர்வான நேரத்தில், சோர்வான நேரத்தில் என்னை அழைத்து மார்போடு அணைத்தீரையா, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று தைரியப்படுத்தினீரே. மறுபடியும், சோர்வான நேரத்தில் என்னை அழைத்து, he just had touched, he just embraced us, said I love you my son, my daughter, நான் உன்னை நேசிக்கிறேன். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று தைரியப்படுத்தினீரே. கரங்களை உயர்த்தி, நன்றி நிறைந்த உள்ளத்தோடே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடே பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை, பாடி துதித்திடுவேன். If you want to kneel down in the presence of the Lord, you are welcome to kneel down, or you may stand. நீ செய்த நன்மைகள் ஆயிரம், நீ செய்த நன்மைகள் ஏராளம்,
அதை எண்ணவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் வலக்கரம் பிடித்தென்னை தாங்கி நடத்தி. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீ செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் வலக்கரம் பிடித்து. He just took hold of us and led us thus far. He is able to lead us into the new month also. நன்றி. நிறைந்த உள்ளத்தோடே நன்றி. நிறைந்த உள்ளத்தோடு. Give thanks in your own languages. உங்களோட சொந்த பாஷைகளில் நன்றி செலுத்தி பாடுங்கள். பரவசமாகிடுவே பாடி துதிப்பேன் இயேசுவை, பாடி துதித்திடுவேன், பரவசமாகிடுவேன், பாடி துதிப்பேன் இயேசுவை. தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாட்களிலும் நீ செய்த அதிசயம் ஏராளம் அப்பா. அது என்னவே முடியாது. All your wondrous things and care and everything towards us, Lord, is numerous. Even if you list out, it's too much. Help us to remember with thanksgiving all that you've done for us for the last 6 months. Not forgetting about anything, but remembering everything that God has done and giving you thanks, Lord. When we traveled, you were there. When we walked, your presence was there. When we were in our own houses in lockdown, your presence was there to comfort us, to guide us, to lead us thus far. Every moment whenever we discouraged or disappointed in life, thank you for your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் நாங்க மடிந்து போயிருப்போம், நாங்க எங்கேயோ போயிருப்போம். நன்றி. Thank you for your presence. Thank you for your love. Continuously speak to us. Make it a blessing. Thank you. In Christ's name we pray. Amen. Amen. Please be seated. Greetings to you all in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Good morning and welcome every one of you again on this Sunday through the media. இந்த ஓய்வு நாள் காலையிலும் இந்த இணையதளம் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் எண்ணுகிறேன். Thank the Lord for every blessings. தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for your prayers. உங்களுடைய ஜெபங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for the time that you spent in your house and prayed for the nation, prayed for the people, prayed for these sick people. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் செலவு செய்கிறதான நேரங்கள் தேசத்திற்காய், வியாதிப்பட்டவர்களுக்காய், சுகவீனமாய் பலகீனப்பட்டவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய நேரங்களுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். All those prayers were answered. அந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்குமே தேவன் பதிலை அருளியிருக்கிறார். Still God is doing great things. தேவன் இன்னும் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறார். So we'll continuously keep on praying. Don't waste your time. தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் ஜெப நேரங்களை பயன்படுத்திக் கொள்வோம். ஒருபோதும் நம்முடைய நேரத்தை நாம் வீணாக்கி விட வேண்டாம். Still we are under lockdown, so through with some relaxation. சில தளர்வுகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் நாம் ஊரடங்கான ஒரு காலகட்டத்திலே தான் நாம் இருந்து வருகிறோம். Never stop praying. ஜெபம் செய்கிறதை ஒருபோதும் நீங்கள் நிறுத்திக் கொள்ளாதீர்கள்.
and continuously do, the blessing of the Lord will come in your family. தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தின் மேல் தொடர்ந்து வரட்டும். And in your nation. உங்களுடைய தேசத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய செயல் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கட்டும். We have been studying from the book of Nehemiah. நெகேமியாவுடைய புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். Few weeks we were just continuously studying. ஒரு சில வாரங்களாய் நாம் இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். We will study from Nehemiah chapter 8 today again. இன்றைக்கு நெகேமியாவுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Chapter 8 speaks about the people and the book. 8ஆம் அதிகாரமானது ஜனங்களை குறித்தும் அந்த புத்தகத்தை குறித்தும் மிக தெளிவாய் பேசுகிறது. We have studied that Nehemiah, as the Lord led, came to rebuild the wall. நெகேமியாவுடைய காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நெகேமியா தன் மதிலை கட்டுவதற்காய் அவன் திரும்ப வந்தான். Great opposition were there. எல்லா எதிர்ப்புகளும் அவனுக்கு இருந்தது. But a great confidence in the life of Nehemiah, and he started building the wall. ஆனால் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அவன் மதில்களை கட்ட எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் அவன் மதில்களை அவன் கட்டக்கூடியவனாய் இருந்தான். Hope you remember what I have told you in the beginning. Nehemiah has said it, and my God, God of heaven, will prosper the things. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், பரலோகத்தின் தெய்வனானவர் எனக்கு காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். He had gone through all kinds of trials and complication, yet and he has accomplished the purpose what he has come for. தன்னுடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தான் சென்றிருந்தாலும் கூட அவன் தன்னுடைய வாழ்விலே அவன் எல்லா நிலைமைகளிலும் அவன் தெய்வனை நம்பி சார்ந்தவனாய் அவன் இருந்தான். Last week we studied very clearly, and in 52 days they have finished the wall. போன வாரம் இவ்வண்ணமாய் இருந்தது. 52 நாட்களுக்குள்ளாய் அவர்கள் மதிலை கட்டி முடித்தார்கள். The walls were now finished. இப்பொழுது அந்த மதில்களானது கட்டி முடிக்கப்பட்டதாக இருந்தது. Gates were fixed. Gates were fixed. அதிலே மதில்களானது அவைகளை அங்கு அமைக்கப்பட்டதாகவே இருந்தது. And we see that the material needs of the city had been met. அந்த பட்டணத்தினுடையதான தேவையானது அங்கு சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Now it is a time to focus on the spiritual needs. இப்பொழுது ஆவிக்குரிய தேவையை சந்திக்கக்கூடியதான ஒரு நேரங்களாய் நாம் அதை பார்க்க முடியும். So when you look into chapter 8, அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் Nehemiah has called for a Bible conference. நெகேமியா இவ்வண்ணமாய் வேதத்தினுடையதான ஒரு செயலுக்காய் அவன் அழைக்கப்படுகிறான். And he invited a great man of God. ஒரு பெரிய தெய்வ மனிதனை அவன் இவ்வண்ணமாய் அழைத்தான். He invited Ezra the scribe. எஸ்ரா என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபரை அவன் அழைக்கிறான். And he was the teacher. அவன் ஆசிரியராய் அவன் இருக்கிறான். We study in Ezra chapter 7 verse 10. எஸ்ராவினுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாய் படிக்கிறோம். Talking about a very good qualification of a Bible teacher. ஒரு வேத பண்டிதரை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு காரியங்கள். A child of God or a servant of God is always prepared in his heart. ஒரு தெய்வ பிள்ளை ஆனது தன்னை எப்பொழுதுமே தன்னை ஆயத்தப்படுத்தி தான் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க Turn with முடியும். me to Ezra chapter 7 verse 10. எஸ்ராவினுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் என்ன பிரகாரமாய் பார்க்கிறோம். And it says Ezra had prepared his heart to seek the law of the Lord and to do it and to teach the statutes and the ordinance in Israel. மிக தெளிவாய் பார்க்க முடிகிறது. எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெய்வனுடைய வார்த்தையை தான் போதிப்பதற்கு அவன் ஆயத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். Ezra was an ideal example of a perfect preacher. ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாருக்கு எஸ்ரா ஒரு முன் உதாரணமாய் அவன் இருந்தான். So those words says very clearly, இந்த வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. he sought the Lord. அவன் கர்த்தரை தேடினான். He did it that in his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அதை செய்தான். Then he shared to others. அதற்கு அப்புறம் அவன் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொண்டான். A practical Christian minister,
a practical child of God will do all those three things. ஒரு தெய்வ பிள்ளை நடைமுறையா இருக்கக்கூடியதான ஒரு தெய்வ பிள்ளை இந்த மூன்று காரியங்களையும் அதை செய்யக்கூடியதா இருக்கும். He will seek the Lord of the Lord. அவன் கர்த்தரை அவன் முழுவதுமாய் அவன் தேடினான். And then he will do that in his mind. அதற்கப்புறம் தன்னுடைய சிந்தையிலே தான் அதை செய்து Then கொள்கிறான். he will teach. அதற்கப்புறம் அவன் போதிக்கிறான். Let us have such kind of Bible teachers and the preachers in our churches. அப்படிப்பட்டதான வேதத்தை போதிக்கிறதான போதனையாளர்கள் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் நம்முடைய சபையிலே தோன்றட்டும். He had come 14 years before Nehemiah came. நெகேமியா வருவதற்கு முன்னாடி 14 வருடங்களுக்கு முன்னாடி தான் தேசத்திற்கு வந்தார். So he came through the first batch and we see that what he has done it. முதலாவது அவர்கள் திரும்பி வந்த பொழுது அந்த குழுவிலே வந்து அவர்கள் செய்த காரியத்தை பார்க்க முடிகிறது. So when you look into the scriptures, இந்த வேத வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் both Ezra and Nehemiah, எஸ்ராவை குறித்தும் நெகேமியாவை குறித்தும் பார்க்கக்கூடிய காரியம், they put the word of God first in the life of the city. பட்டணத்தினுடையதான வாழ்க்கையிலே முதலாவது அவர்கள் கர்த்தருடையதான வார்த்தையை அவர்கள் முன்வைத்தார்கள். You know why did they do that? அவர்கள் ஏன் அதை செய்தார்கள் என்று தெரியுமா? Spiritual needs of the people can be met through the word of God. தெய்வ வார்த்தையின் மூலமாய் ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களாலே சந்திக்க முடியும், அதை பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். As I have told already, ஏற்கனவே நான் சொன்ன வண்ணம் the physical need of the city was completely met now. பட்டணத்தினுடையதான சரீரபூர்வமான தேவையானது அவர்களுக்கு சந்திக்கப்பட்டிருந்தது. What was needed for the city, building the wall, and it is completed. ஒரு பட்டணத்திற்கு தேவையான காரியம் என்னவென்றால் மதில்கள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும், அதை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். Now he has gone for the next most important thing for every human being's life. இப்பொழுது அடுத்ததாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அந்த காரியத்திற்கு நேராய் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். Preaching the word of God. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதாகவே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். Teaching the word of God. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாக அவர்கள் செயல்பட்டு The இருக்கிறார்கள். most essential things to grow spiritually, that is through his word. ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் நம்பி சார்ந்திருக்கக்கூடியது அது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Even Paul says to Timothy very clearly, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு மிக தெளிவாய் தான் சொல்லுகிறார், preach the word in season and out of season. காலம் வாய்த்தாலும் காலம் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்க வேண்டும். Let me tell you, all the children of God, என்னை கேட்கிறதான என்னுடைய எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், all the preachers of the word of God, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், word of God is the most important and the blessed tools for the spiritual enrichment of every human being. ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொருவரும் வளருவதற்கு வேத வார்த்தை மிக முக்கியமானதாக இருக்கிறது. Spirit of God uses the word of God to cleanse and bring revival in our life. ஆவிக்குரிய வார்த்தை நமக்கு உணர்வை கொடுத்து நம்மை சுத்திகரித்து தேவனுடைய செயலுக்கு நேராய் நம்மை கொண்டு வருகிறது. Not the philosophy, உலகத்தினுடைய தத்துவங்கள் இதை நமக்கு செய்வதில்லை. not the things that what you have studied. நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட காரியங்கள் அல்ல. If the Spirit of God has to work, this has to go through your life. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் செல்ல வேண்டும். When you understand the word of God, the Spirit of God will cleanse your life and will have a revival in your life. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறது, உங்களுக்குள்ளே எழுப்புதல் வரும். If God has to work in your life, தெய்வன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்றால் and he has to work through the word of God. அவர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் தெய்வன் உங்களுக்குள்ளே கிரியை செய்யப்பட வேண்டும். When he work through the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் கிரியை செய்யப்படும் பொழுது and you will respond positively. நீங்கள் அதற்கு நேரான ஒரு பதிலை சொல்லக்கூடியவர்களாய் நீங்கள் When the செயல்படுவீர்கள். word of God is preached, வேத வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது Spirit of God will work, கர்த்தருடைய வார்த்தை அங்கு கிரியை செய்யும். and then there will be more response from your life. அதற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான ஒரு செயல், ஒரு பதில் அதிலிருந்து உருவாக ஆரம்பிக்கும். Chapter 8 speaks about that. 8ஆம் அதிகாரம் அதை குறித்து பேசுகிறது. If you read chapter 8, அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் 3 basic
response of the people which is mentioned there. இங்கு ஜனங்களுடையதான மூன்று அடிப்படை தத்துவங்கள் காரியங்களை குறித்து இங்க மிக தெளிவாய் பேசுகிறதை பார்க்க When they முடிகிறது. heard the word of God, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தாங்கள் கேட்டபோது they had a three basic response. அவர்களுக்கு மூன்று அடிப்படையான ஒரு பதில்கள் அவர்களுக்கு இருந்தது. That is the one that I wanted to emphasize this morning. அந்த ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில் நான் அழுத்தி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். You know what are those three basic responses? இந்த ஜனங்கள் ஏற்படுத்தினதான மூன்று அடிப்படையான பதில்கள் என்னவென்று சொல்லி நான் சொல்லிக் In கொள்கிறேன். chapter 8, 8ஆம் அதிகாரம் verse 1 to 8, அதனுடைய முதல் 8 வசனங்களிலே speaking about understanding the word. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுதலை குறித்து அவை பேசுகிறது. Then in verse 9 to 12, அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் rejoicing in the word. தேவனுடைய வார்த்தையிலே மகிழ்ந்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. And verse 13 to 18, அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் obeying the word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது குறித்து பேசுகிறது. These are the three responses, and people heard it when Ezra started speaking and reading the word of God. எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை வாசிக்க தான் ஆரம்பித்த பொழுது இந்த ஒரு பதில்கள் தான் அந்த ஜனங்களுக்கு இருந்தது. Number one, முதலாவதாக we must understand the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If you read that verses 1 to 8, முதல் 8 வசனங்களை நாம் தெளிவாய் வாசிப்போம் என்றால், and the first verse itself it says, அதனுடைய முதல் வசனமே மிக தெளிவாய் சொல்லுகிறது. look into chapter 8 verse 1. 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். Now all the people gathered together as one man in the open square that was in front of the water gate. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Did you see the place where they choose to gather together? அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடினார்கள். You know, did you see the place where they gathered together, the place? அவங்க எந்த இடத்துல கூடினார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடிகிறதா? It says water gate. அவர்கள் அந்த சொன்ன இடம் தண்ணீர் வாசல் என்று சொல்லி பார்க்கிறோம். You just look into that verse. அந்த வசனத்தை பாருங்கள். Water gate. They gathered together near the water gate. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே அவர்கள் கூடினார்கள். In chapter 3, 3ஆம் அதிகாரத்திலே, and there are 12 gates, it is spoken and written there. 12 வாசல்கள் அங்கு எழுதப்பட்டு அங்கு பேசப்படுகிறதை பார்க்கிறோம். All those gates, and you can read and understand, and it has different meaning in it. அந்த வாசல்களை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும், அதனுடைய அர்த்தங்கள் அதிகமாக உங்களால் அறிந்து கொள்ள முடியும். And here they choose the best place, water gate. ஆனால் இங்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள், தண்ணீர் வாசல் என்று சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். In the Bible, வேதாகமத்திலே water for washing is a picture of the word of God. தண்ணீர் ஆனது கழுவுவதற்கும் அது தேவனுடையதான சுத்திகரிப்பை தெளிவிக்கிறதான ஒரு செயல் என்று பார்க்கிறோம். It is written in John's Gospel chapter 15 verse 3. யோவானதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. Ephesians chapter 5 verse 26 also it is mentioned. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் அவை எழுதப்பட்டிருக்கிறது. And also, அது மாத்திரமல்ல, water for drinking is a picture of the Spirit of God. Water for drinking is a picture of the Spirit of God. தண்ணீரை குடிக்கக்கூடியதான அந்த செயலும் தேவனுடையதான ஆவிக்குரியமான ஒரு காரியத்தை அவை நமக்கு விளக்குகிறது. Hope you understand, it is not a complicated one. Water is a picture of the word of God, தண்ணீரானது தெய்வ வார்த்தையாய் இருக்கிறது. and that in connection with the washing, that is what it is written. நாம் கழுகப்படுகிற சுத்திகரிப்பு குறித்து அவை சொல்லுகிறது. And in John's Gospel chapter 7, யோவானதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, and Jesus Christ stood up and then said, talking about that water, இயேசுவானவர் அந்த தண்ணீரை குறித்து அவர் சொல்லுகிறார். and he's talking about drinking, water for drinking. இங்கு குடிப்பதற்கான தண்ணீரை குறித்து அவர் சொல்லுகிறார். That is a picture of the Spirit of God. அது தேவனுடைய ஆவியை குறித்து அவை சொல்லுகிறது. Or in another word, இன்னொரு வார்த்தையிலே நான் சொல்ல வேண்டும் என்றால், simply it goes like this. இவை இவ்வனமாய் சொல்லப்படுகிறது. When we apply the word of God
to our life, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது then the Spirit of God works. அதற்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை You செய்கிறார். understand what I'm talking about it? நான் பேசுகிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? When you try to apply the word of God, the Spirit of God works in our life. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பதிப்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். In order to have a life-changing power, you must understand the word very clearly. நம்முடைய வாழ்க்கையினுடையதான செயல்கள் மாறுதல்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதா இருக்க வேண்டும். And that, how can it work out in our life? எப்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும்? Bible is not a magic book to change your life. பரிசுத்த வேதமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு மந்திர புஸ்தகம் அல்ல. And Bible is a book which can give you supply real transformation in your life when you understand it. உண்மையாய் நீங்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையான மாறுதல்களை தரக்கூடியதான ஒரு தெய்வீக புஸ்தகமாய் அவை இருக்கிறது. When you read chapter 8, அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், and those verses which was mentioned 8 times, understand, understood. புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி 8 தடவை அந்த வார்த்தை வருகிறதை பார்க்க முடியும். And we see that one in verse 2. அதனுடைய 2ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். All who could hear with understanding. யாரெல்லாம் அதை கேட்டார்களோ அறியத்தக்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And in verse 3. அதனுடைய 3ஆம் வசனத்திலே And those who could understand. அறியத்தக்க என்று சொல்லி அதிலும் நாம் பார்க்க முடிகிறது. And when you look into verse 7. அதனுடைய 7ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், help the people to understand the law. தேவனுடையதான வார்த்தையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Verse 8. அதனுடைய 8ஆம் வசனம், help them to understand the reading. அவர்கள் வாசிக்கத்தக்க அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Look into verse 12. அதனுடைய 12ஆம் வசனம், they understood the words that were declared to them. அவர்களுக்கு சொல்லப்பட்டதான அறிவிக்கப்பட்டதான வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் என்று சொல்லி பார்க்கிறோம். Look into verse 13. அதனுடைய 13ஆம் வசனம், to understand the words of the law. தேவனுடையதான வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செயலை So பார்க்கிறோம். this morning I am emphasizing very clearly, இந்த காலை நேரத்திலே மிக தெளிவாய் நான் உங்களுக்கு முன் வைக்கிற காரியம், you are a reader of the Bible. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். That may be a customary reading sometimes. ஒருவேளை ஏதோ ஒரு செயலுக்காய் இல்லை என்று சொன்னால் ஒரு பாரம்பரியமாய் வாசிக்கக்கூடிய ஒரு நிலையாய் கூட இருக்கலாம். Maybe taking and reading every day. ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய ஒரு நிலைமையாய் கூட இருக்கலாம். Good thing. நல்ல காரியம் அது. I never say that is a bad thing. வேதத்தை நீங்கள் வாசிக்கிறது தவறுதலான காரியம் என்று சொல்லி ஒருபோது நான் சொல்லுவதில்லை. I do read that. நானும் ஒழுங்காய் கிரமமாய் நான் Every day I read 4 chapters. எல்லா நாட்களிலும் 4 அதிகாரங்கள் நான் கண்டிப்பாய் நான் Over வாசிக்கிறேன். 34 times I have finished it. 34 தடவை நான் பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாய் நான் வாசிக்கிறேன். Regular reading is a very good thing. நாம் தொடர்ச்சியாய் வாசிக்கக்கூடிய ஒரு செயல் நல்ல ஒரு செயல். Question is this. ஆனால் கேள்வி இதுவாய் இருக்கிறது, do you understand what you read it every நீங்கள் time? வாசிக்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? And that is what Ezra was telling very அதைத்தான் clearly. எஸ்ரா மிக தெளிவாய் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார். All those who are able to understand what you read, and then the Spirit of God will work in your life. வாசிக்க கூடியதான காரியத்தை அவர்கள் வாசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புரிந்து கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார். That is the important of the thing. உண்மையிலே அது இந்த ஒரு செயலுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். When you read the scripture and understand, the Spirit of God will work, and it will have a transformation or a changing power comes in your life. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இது கொண்டு வரும். Ezra has just done these things. எஸ்ரா இந்த காரியத்தை அவன் செய்தான். And the process it is written. அதிலே சொல்லப்பட்டதான அந்த செயல் இவனமா எழுதப்பட்டிருக்கிறது. You know what it is he has done it? அவன் செய்த காரியம் என்ன? And before what Ezra has done it, let me tell you one more thing. எஸ்ரா செய்ததான ஒரு காரியத்தை நான் மிக தெளிவாய் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். And before that, let me explain one more thing. அதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். In our Lord's parable, நம்முடையதான தேவன் கற்றுக் கொடுத்ததான உவமைகளிலே வண்ணமாய் பார்க்கிறோம். parable of the sower. அங்கு விதைக்கிறவனை குறித்து ஒரு உவமை பார்க்கிறோம்.
Lord emphasize on understanding the word of God. தெய்வ வார்த்தையை புரிந்து கொள்ள வைக்கக்கூடியதான செயலை குறித்து அங்கு விளக்குகிறதை பார்க்க முடிகிறது. In Matthew chapter 13 it is recorded there. மத்தேயுவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. And he's talking about the parable of the sower. இங்கு ஒரு விதைக்கிறவனை குறித்து இந்த உவமை சொல்லப்படுகிறது. And he says that if you understand what I say, நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல you know வேண்டும் what என்றால், Jesus Christ was doing? இயேசுவானவர் செய்கிற சொல்லுகிற காரியம் என்ன? Jesus compared the understanding and receiving the word of God to the planting of seed. இயேசுவானவர் விதை விதைக்கிறதான ஒரு செயலை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். And he said when it goes to a good soil, நல்ல நிலத்திற்கு செல்லுகிறதான விதைகள் எல்லாம் it will have a deep root. அது ஆழமான வேர் ஊன்றப்படக்கூடியதா இருக்கும். Then there will be fruits, bearing fruits will be there. அதிலிருந்து மிகுந்த கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை பார்க்க You know முடியும். what I mean to say that this morning to every believer? இந்த காலை நேரத்தில் எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம் If you என்னவென்றால், understand what you read it will go in a very deep root and you will bear fruit. நீங்கள் வாசிக்கிறதான காரியங்கள் ஆழமான அது செயலுக்கு சென்று இன்னும் உங்களை வேறு ஒன்ற வைக்கக்கூடியதா இருக்கும். So that is what more important for understanding. அதுதான் நாம் புரிந்து கொள்வதற்கு இது மிக முக்கியமான ஒரு செயலா Your இருக்கும். response should be that you should understand very clearly what the scripture says. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு பிரதிபலன், ஒரு ஆவலூட்டக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். Let us continuously do that too. நாம் தொடர்ந்து அதை நாம் செய்வோம். Pray to the Lord. கர்த்தரிடத்தில் இவ்வளமாய் ஜெபம் செய்யுங்க. Lord, as I read the scripture, let the Spirit of God give me an understanding, enlighten my eyes. உம்முடைய வார்த்தையை நான் வாசிக்க நான் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து என்னை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியதா இருக்கட்டும் என்பது நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். When you look into that verses 1 to 8, முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், you know, the various performance what Ezra has done it. எஸ்ரா செய்ததான வித்தியாசமான நிகழ்வுகளை குறித்து நாம் அதிலே பார்க்க Three முடிகிறது. things I'll speak about. மூன்று காரியங்கள் நான் அதிலிருந்து பேச விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக look into verse 1 to 4, முதல் 4 வசனங்களை நீங்கள் பாருங்கள். and in the first word, முதல் வசனத்தில் இவ்வனமாய் சொல்லுகிறது, and when the people gathered together near the water gate, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு அவர்கள் கூடினார்கள். they told Ezra the scribe to bring the book of the law. அவர்கள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். You know what is the first thing they have done it? முதல் காரியமா இவர்கள் செய்தது என்ன? He brought the book. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள். If you understand the scripture, வேதாகமத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், and you have to bring the book, நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். and that is what important. அதுதான் மிக முக்கியமானதா I'm இருக்கிறது. not blaming the technology of today. இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்தை நான் ஒருபோதும் குறை சொல்லுகிறதில்லை. Many people may not be able to understand the scripture because more technology we have got in. அநேகர் இன்றைக்கு வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொள்கிறதில்லை. ஏன் என்று சொன்னால் நாம் தொழில்நுட்பத்திற்குள்ளாய் தள்ளப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். You see nowadays and people taking mobile phones and technology instead of the pure word of God. தேவனுடைய பரிசுத்தமான சுத்தமான வார்த்தையை நாம் கையில் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக தொழில்நுட்பத்தை சார்ந்ததான தொலைபேசியினுடையதான கைபேசியினுடையதான வேதாகமத்தை நாம் இன்றைக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். That is your choice. I have no complaint about it. அது உங்களுடைய தெரிந்தெடுப்பு. அதிலே குறை சொல்வதற்கான எந்த ஒரு செயலும் எனக்கு இல்லை. Remember one thing very clearly. ஒரு காரியத்தை நீங்க தெளிவாய் நன்கு புரிந்து கொள்ள If the வேண்டும். internet doesn't available, உங்களுடையதான இணையதள வசதி உங்களுக்கு சரியா இயங்கவில்லை என்றால், if there is no full charge in your telephone, உங்களுடையதான தொலைபேசியிலே முழுவதுமாய் சார்ஜினுடையதான செயல் இல்லை என்று where சொன்னால், you are going to look into the book. நீங்க எப்படி உங்களுடைய புத்தகத்தை நீங்க வேதத்தை வாசிக்க முடியும்? And we see in the Acts of the Apostle very clearly, அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் மிக தெளிவாய் பார்க்கிறோம். Berean students were better than Thessalonians. பெரேயர்களுடையதான மாணவர்கள் தெசலோனிக்கரை காட்டிலும் மேலானவர்களாக இருந்தார்கள். They searched the scriptures daily whether it is true or not. இது உண்மையா சத்தியமா என்று சொல்லி அவர்கள் அனுதினமும் ஆராய்ந்து When you பார்த்தார்கள். go to a church, நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும்
சொல்லும்போது, when the preacher preached there, பிரசங்கியாளர்கள் பிரசங்கத்தை தாங்கள் செய்யும்போது, open your scripture, bring your Bible and see whether it is correct or not. உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நீங்கள் பார்க்க வேண்டும், பிரசங்கிக்கிறது சரியா என்று சொல்லி நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். The first process, the first performance, and Ezra has done, he brought the book. முதலாவது நிகழ்வு அங்கே பார்க்க முடிகிறது, அவன் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்தார்கள். This book has more value than anything else in the world, my dear friends. இந்த புஸ்தகமானது இந்த உலகத்திலே மற்ற எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமான மதிப்பு இதற்கு How இருக்கிறது. many people try to burn and bury this one? The more they bury and burn it, and the more it comes up. எந்த அளவுக்கு இந்த புஸ்தகத்தை எரித்து அழித்து புதைத்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார்களோ அந்த அளவுக்கு இந்த புஸ்தகம் இன்றைக்கு வளர்ந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. Look into the nation which was builded by the word of God. தெய்வ வார்த்தையினாலே கட்டி எழுப்பப்படுகிறதான தேசத்தை குறித்து நீங்கள் பாருங்கள். Your family will be builded if you bring the Bible, if you bring the Bible and take care of that. நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வந்து நீங்கள் அதை வாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பம் அதனாலே கட்டப்படக்கூடியதா இருக்கும். So the first process, he brought the book. முதலாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்தார்கள். Number 2, இரண்டாவதாக what is the second process? இரண்டாவது செயலாய் அவர்கள் செய்த Look காரியம், into verse 5. அதனுடைய 5ஆம் வசனத்தை பாருங்க. That is a very interesting verse. உண்மையிலே அது நம்மை ஆவலூட்டக்கூடிய உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. He opened the book. அவர்கள் அந்த புஸ்தகத்தை திறந்தான். Did you understand what I say? அந்த வார்த்தையை நான் பேசுகிறது புரிகிறதா? Not only he brought the book, அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, he opened the book. அந்த புஸ்தகத்தை திறந்தார்கள். Verse 5. அதனுடைய 5ஆம் வசனம், And Ezra opened the book in the sight of all people. எஸ்ரா சகல ஜனங்களும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். Not only just that, he opened the book. அவன் புஸ்தகத்தை திறந்தது மாத்திரமல்ல, Look into that verse. அந்த வசனத்தை பாருங்கள். He was standing above all the people when he opened it, and the people stood up. அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அந்த புஸ்தகத்தை தான் திறந்த பொழுது ஜனங்கள் எழுந்து நின்றார்கள். When you open the book and read it, make sure that it gives a respect to the Almighty God, the author of this book. இந்த புஸ்தகத்தை நாம் எழுந்து அதற்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய எழுத்தாளராய் இருக்கிறதான தெய்வனுக்கு நாம் மகிமை செலுத்துகிற கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாய் இருக்கிறது. We praise God when the scripture is responsive reading in the churches. People stood up and read it. சபையிலே வார்த்தைகள் வாக்கிய பிரதி வசனங்களை வாசிக்கும் பொழுது எழுந்து அதற்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுத்து வாசிக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி But சொல்கிறேன். nowadays there is no responsive reading in many churches. ஆனால் இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே நாம் வாக்கிய பிரதி வசனமாய் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறதில்லை. He brought the book, அவன் புஸ்தகத்தை கொண்டு வந்தான். and then he opened the book அவன் அந்த புஸ்தகத்தை திறந்தான். and started reading it. அவன் அதை வாசிக்க ஆரம்பித்தான். Many people bring the book அநேகர் புஸ்தகத்தை கொண்டு வருகிறாங்க, but never open it. ஆனா அந்த வேதாகமத்தை திறக்கிறதில்லை. They will bring it அவர்கள் கொண்டு வருவார்கள், and bring and take it as it is, அவர்கள் கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்தார்கள் அப்படியே திரும்ப கொண்டு போய் but விடுவார்கள். never open and see what is preached and what he understood. என்ன பிரசங்கிக்கப்படுகிறது புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒருபோதும் அவர்கள் பார்க்கிறதில்லை. Number 3, மூன்றாவதாக look into verse 7 and 8, அதனுடைய 7-8 வசனங்களை பாருங்கள். and it says very clearly, மிக தெளிவாய் போய் சொல்லுகிறது, he read and explained the book. அவன் அதை வாசித்து மிக தெளிவாய் அவன் விளக்கினான். Not only Ezra was in the pulpit, there was many group of people were standing there. எஸ்ரா மாத்திரம் மேடையில் நின்றவனாய் அல்ல, அநேகர் அவனோடு கூட நிற்கிறதை பார்க்கிறோம். Almost 13 people, and it is mentioned there. 13 பேர்கள் என்று சொல்லி அவனமாய் இவை குறிப்பிடப்படுகிறது. Help the people to understand the law. தேவனுடையதான நியாயப்பிரமாணத்தை புரிய வைப்பதற்கு அவன் செயல்படுத்தினான் என்று பார்க்கிறோம். Those times it was not the complete Bible in their hand. அந்த நாட்களிலே நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த பரிபூர்ண வேதமும் நம்முடைய கரத்தில் இல்லாமல் They had only the Pentateuch, and that scroll they have brought in. அவருடைய கரங்களிலே முதல் 5 புத்தகங்கள் அதுவும் சுருளாகத்தான் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். They opened that one, அவர்கள் அதை திறந்தார்கள், read the word of God very clearly, தேவனுடைய வார்த்தையை மிக தெளிவாய் what வாசித்தார்கள். the law has said it, what the Lord has said it, and explained very clearly. நியாயப்பிரமாணத்திலும் தேவன் சொன்ன வார்த்தையை மிக தெளிவாய் அவர்கள் விளக்கினார்கள். This morning let me tell you very clearly, இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் you சொல்லுகிறேன், should have that process in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே அந்த ஒரு செயல் உங்களுக்கு If இருக்கிறது. you wanted to have a spiritual enrichment in your life, உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருக்கிறது. let you and your children, all the family, bring the word of God. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தெய்வ வார்த்தையை உங்களுடைய ஆளுங்களுக்கு கொண்டு வாருங்கள். Open and read it. அதை திறந்து நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருங்கள். And explain and understand those things. அதை நீங்கள் விளக்கி நீங்கள் அதை புரிய வைக்கக்கூடியவர்களாக இருங்கள். Your spiritual upliftment will be higher and higher, my dear friends. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியானது இன்னும் வளரக்கூடியதாகவே இருக்கும். That is the first response that every children of God, every servant of God must have. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் செய்ய வேண்டியதான முதலாவது செயலாய் அவை இருக்கிறது. Let us continue to practice that. நாம் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். Don't be ashamed taking this word of God in your hand any place wherever you go. நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த வேத வசனத்தை சுமந்து செல்வதற்கு ஒருபோது நீங்க வெட்கப்பட வேண்டாம். That should be a great witness and a great blessing of இது the Lord. கர்த்தருக்காய் நாம் நிற்கிறோம் என்கிறதான ஒரு பெரிய ஒரு சாட்சியாய் நமக்கு அமையட்டும். Number 2, இரண்டாவதாக we must rejoice in the word. கர்த்தருடைய வார்த்தையிலே மகிழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். The first response, we must understand the word of God. முதலாவது பதிலாய் தெய்வ வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Number 2, இரண்டாவதாக we must rejoice in the word. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மகிழுகிறவர்களாக இருக்க வேண்டும். Verse 9 to 12 speaks about it. அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அதை குறித்து பேசுகிறது. When you read there in verse 9, அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், and let us turn with me the same chapter, and Nehemiah was the governor, Ezra the priest and scribe, and the Levites who taught the people said to all the people, this day is a holy day to the Lord your God, do not mourn or weep. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாத்தா என்னப்பட்ட நெகேமியாயும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கம் காட்டினானே. லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். It is written that all the people wept. அவர்கள் எல்லா ஜனத்தாரும் அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். All the people wept when they heard the words of the Lord. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் அழுதார்கள். You understand that word very clearly? அந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்கிறீர்களா? And when Ezra read the word of God and explained, எஸ்ரா அந்த வார்த்தையை வாசித்து தான் விளக்கின போது, you know what was the first response of the people? ஜனங்களுடையதான முதல் பதில் எதுவா இருந்தது என்று தெரியுமா? They had a grief, they had a conviction in their life. அவர்களுடைய சிந்தையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு மாறுதல் இருந்தது. And they had a conviction and they wept. They wept, that is what it is written. அவர்கள் முழுவதுமாய் மனம் கசுந்து அழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This morning let me remind you very clearly, இந்த காலை நேரத்திலே தெளிவாய் நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். the word of God bring conviction and lead to repentance, then joy. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை கொண்டு வருகிறது, அதற்கப்புறம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. You understand what I said? நான் சொல்லுகிறது உங்களாலே புரிந்து When கொள்ள you முடிகிறதா? read the word of God, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் when you பொழுது, understand the word of God, நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, people realize their mistake. ஜனங்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து Let கொள்கிறார்கள். me tell you one thing very clearly. ஒரு காரியத்தை நான் தெளிவாய் சொல்லுகிறேன். When you hear this word, Spirit of God will convict of your sin. நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். That is why many churches, they don't preach from the word of God. They will try to tell illustration and explanation and philosophies. இன்றைக்கு அநேக சபைகளிலே வேத வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. அநேக உதாரணங்கள், தத்துவங்களை மாத்திரமே குறித்து சொல்லி வேதத்திலிருந்து ஒருபோதும் போதிக்கப்படாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். If you wanted to have a real joy in your life, உங்களுடைய வாழ்விலே உண்மையான சந்தோஷம் வேண்டுமா? when you read and understand the scripture, நீங்கள் வேத வசனத்தை வாசித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் it give you conviction in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மன மாறுதலை அது கொண்டு வரும். That conviction lead into repentance. அந்த ஒரு மனம், குற்ற உணர்வு உங்களை மனமாற்றத்துக்கு நேராய் உங்களை கொண்டு செல்லும். That will bring a great joy. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய
வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். You remember always this fact. எப்பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து Look into கொள்ளுங்கள். verse 10. அதனுடைய 10ஆம் வசனத்தை The பாருங்கள். joy of the Lord is your strength. Do not sorrow now. God has done great things. தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று பார்க்கிறோம். The same word which wounds will heals you. இதே வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் இதே வார்த்தை உங்களை சுகப்படுத்தக்கூடியதா இருக்கும். When people heard about what all the things happened, ஜனங்கள் என்னெல்லாம் சம்பவித்தது என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்ட when போது, people heard about why the walls were broken, ஏன் இந்த மதில்கள் உடைக்கப்பட்டது என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட பொழுது, why we were there in all exile in different places, நாங்கள் ஏன் எங்களுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாய் நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம் என்று சொல்லி தாங்கள் அறிந்த போது, why we were in such a sorrow in our life, நம்முடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திலே நாம் இருந்தோம். because when they read the word of God, அவர்கள் வேத வசனத்தை அவர்கள் when they வாசித்தார்கள். read the word of God, அவர்கள் அதை வாசித்த பொழுது it was written in the word of God, மிக தெளிவாய் வேத வார்த்தையில் they had a எழுதப்பட்டிருக்கிறது. conviction, அவர்களுக்குள்ளே மாறுதல் குற்ற they உணர்வு உண்டானது. repented, அவர்கள் மனம் திரும்பினார்கள். there was a great joy in their life. அவர்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. My dear believers, என்னுடைய விசுவாசிகளே, this word of God gives you great joy in your life. இந்த வேத வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் If you கொடுக்கிறது. understand the mistake what you have done, and the Spirit of God will reveal to you very clearly. நீங்கள் செய்ததான தவறை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார், Not keeping உணர்த்துகிறார். as a conviction there, அங்கு ஒருபோதும் மனமாற்றத்தை குறித்து சொல்லுகிற செயல் மாத்திரமல்ல, you should have a repentance in ஒரு your life. மனம் மாறுதல், மனம் திரும்புதல் உருவாக Then வேண்டும். you come back and you will see a great joy in அப்படி your இருந்து life. நீங்கள் திரும்பி வந்தால் மாத்திரமே மிகுந்த சந்தோஷத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள The முடியும். word of God gives you real joy in your life. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷத்தை The கொடுக்கிறது. joy of the Lord is our strength. கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாய் The இருக்கிறது. Lord did not say that any places I will just replace joy in the time of sorrow. உங்களுடைய வருத்தத்திலே நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லி நான் அதற்கு பதிலாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. Replacement, it is not a replacement. இங்கு இந்த இடத்திலிருந்து இதை மாற்றி நான் போடுகிறேன் என்று சொல்லி தேவன் In சொல்லவில்லை. the midst of sorrow, உங்களுடைய வருத்தத்தின் மத்தியிலும் there will be joy in your heart. உங்களுடைய வீடுகளிலே ஆனந்த மகிழ்ச்சி இருக்கும். You know who can give? யாரால் அதை கொடுக்க God முடியும் of heaven பரலோகத்தின் தேவனால். and this word of God. இந்த வேத வார்த்தையால் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க The முடியும். world will give a little joy after sometimes goes past இந்த away. உலகம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்து முழு சந்தோஷத்தையும் அவை எடுத்து போடும். Look into a few verses in the scripture. வேதாமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பாருங்கள். I want you to read together with me. நீங்கள் என்னோடு கூட ஒன்றாய் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Turn with me to Jeremiah chapter 15. எரேமியாவுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் I கொள்ளுங்கள். want you to understand those words. இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். Jeremiah chapter 15 எரேமியாவுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம். and in verse 16 it is written. அதனுடைய 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Everybody look into your Bible. யாவரும் நீங்கள் உங்களுடைய வேதாமத்தை பாருங்கள். Jeremiah chapter 15 verse 16. எரேமியாவுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். Your words were found, I ate them. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். And your word was to me joy and rejoicing of my heart. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. You understand that what I said? நான் சொல்லுகிறது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? Not replacement of sorrow. இங்கு வருத்தத்துக்கு பதிலாய் வேறு ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு வைக்கவில்லை. In the midst of that sorrow, there is உங்களுடைய joy, rejoicing in your heart through the word of God. உங்களுடைய வருத்தத்தின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கிறது. And that should be the response in your life. அது உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செலுத்துகிற ஒரு பதிலாக இருக்க வேண்டும். Read two more verses. ரெண்டு வசனங்களை கூட நாம் வாசிப்போம். The book of Psalms, சங்கீதத்தினுடைய புத்தகம் chapter 19 அதனுடைய 19ஆம் அதிகாரம் and verse 8. அதனுடைய 8ஆம் வசனம். If you cannot remember, at least underline and note it down that in your life. அந்த வசனத்தை ஒருவேளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அடியிலே குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் You may விரும்புகிறேன். not remember those words in your mind every time. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் நினைவு கொள்ள இயலாத ஒரு நிலைமையாய் கூட இருக்கலாம். But if you underline, sometimes when you open, those words will come to you. ஆனால்
ஆனால் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திறக்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்களுடைய கண் பார்வையில் படக்கூடியதா Chapter இருக்கும். 19 of Psalms verse 8. 19ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் The வசனம். statutes of the Lord are right and rejoicing the heart. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவையுமாயும் இருக்கிறது. Turn with me another verse. இன்னொரு வசனத்துக்கு நேரா உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Psalms 119. 119ஆம் சங்கீதம். And it is written and verse 11. அதனுடைய 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Psalms 119 verse 11 says, 11ஆம் வசனம் விவரணமாய் சொல்லுகிறது. and rejoicing of my heart, and it was written very clearly. என்னுடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. And those words that in verse and it is written that one, your word will give me a great joy in my heart. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை Look கொடுக்கிறது. into verse 14, 119 verse 14. 119ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம். I have rejoiced in the way of your testimonies. திரளான செல்வத்தில் நாங்கள் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறோம். Rejoicing of our heart. நம்முடைய இருதயத்தினுடையதான ஒரு களி கூறுதலை பார்க்கிறோம். What a great joy is that one. எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி அது. And this is what the word of God gives, my dear இதுதான் friend. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. If you and me need to understand those verses, நீங்களும் நானும் அந்த வசனத்தை புரிந்து கொள்வோம் என்றால், and you will be able to just follow the same way. நீங்களும் நானும் அவை அவனமாகவே பின்பற்ற முடியும். Let me ask a question this morning. இந்த காலை நேரத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். Do you delight in God's word? தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் பிரியமானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? Do you delight in God's word rather than your sleep and rather than your wealth, rather than your food? உங்களுடைய ஆஸ்தியை காட்டிலும் உங்களுடைய உணவை காட்டிலும் உங்களுடைய உறக்கத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? Suppose that somebody offer you something, a great riches, and this Bible, which one you will choose? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சொத்தையும் வேதாகமத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? You yourself can decide. நீங்களாகவே நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். Most of the people what will do, we know that all the நாம் world. என்ன செய்வோம் என்பது நாம் அறிந்திருக்கிறோம், எதை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று. But this has the greatest riches that ever any people can give in your life. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் கொடுக்க இயலாத மடிப்பிட இயலாத ஒரு பெரிய ஒரு சொத்து கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. If you delight in his word, நீங்கள் அவருடைய வார்த்தையில் பிரியமாய் இருப்பீர்கள் என்றால் God will delight in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரியமுள்ளவராய் அவர் And இருப்பார். he will share the best blessing in your life. சிறந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். My dear friends, என்னுடைய நண்பர்களே, believers, விசுவாசிகளே, Lord's servants, என்னுடைய தேவனுடைய let ஊழியர்களே, us rejoice in this word rather than food, sleep or wealth in your life. தேவனுடைய வார்த்தையிலே நாம் சந்தோஷப்பட்டு களிக்கூறுகிறாய் இருப்போம். உணவை காட்டிலும் உறக்கத்தை காட்டிலும் சொத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையிலே களி கூறுகிறவர்களாய் இருப்போம். What would be your response today? இன்றைக்கு உங்களுடைய பதில் இதற்கு என்னவா Two இருக்கும்? things I told you. ரெண்டு காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். And the people heard the word. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். And when Ezra opened the book, they had two response. That's Yes. what I have finished. now. எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை திறந்த பொழுது ஜனங்களால் அவர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட ரெண்டு பதில்கள் செயல்களை They பார்க்கிறோம். understood the word. அவர்கள் தெய்வ வார்த்தையை புரிந்து They கொண்டார்கள். rejoiced in the word of அவர்கள் God. கர்த்தருடைய வார்த்தையிலே மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். The third thing. மூன்றாவதாக And verse 13 to 18. அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் And it is written, and we must obey the word. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. I wanted to read verse 14. அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். It is written that great word. அந்த பெரிய ஒரு வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. When they found written in the law which the Lord has commanded by Moses, கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த காரியம் எழுதி இருக்கிறதை கண்டார்கள். and the children of Israel should dwell in booths during the feast of 7th month. அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களே குடியேறி இருக்க வேண்டும். You know, they found in the scripture, it is written, and in the feast of tabernacle, or that it is written they should dwell in booths.
தேவனுடையதான கூடாரங்களிலே பண்டிகைகளிலே அவர்கள் அந்த மாதத்திலே குடியேறி இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவா இந்த வசனம் சொல்லுகிறது. So in verse 15 அதனுடைய 15ஆம் and வசனத்திலே 16, அதனுடைய 16ஆம் வசனம், people went out to the mountains and abroad and made a tent in their houses in the courtyard on the roof. அப்பொழுது அவர்கள் மலைமேடுகளுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய வீடுகளின் மேல் கூடாரம் அமைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Look into verse 17. அதனுடைய 17ஆம் வசனம், So the all assembly of those who had returned from the captivities made booths, sat under the booths. இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். Since the day of Joshua and the son of Nun, until that day the children of Israel had not done, and there was a great gladness. இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. When Ezra opened the book and explained the things, எஸ்ரா புத்தகத்தை திறந்து தானதை விளக்கின போது, the continuous Bible conference, அந்த செயலிலே இருந்ததான தொடர் செயல் அவருடைய வாழ்வில் இருந்த they were காரியங்கள் keep on reading. அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வாசித்து They were வந்தார்கள். explaining. தொடர்ந்து விளக்கிக் கொண்டே வந்தார்கள். It is written sometimes 4 to 5 hours they stood in between, a break will be there. They were explaining and understanding. 4-5 மணி நேரங்கள் இடைவெளி விட்டு அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை விளக்கிக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி When பார்க்கிறோம். they found it is written, அவர்கள் எழுதப்பட்டதை அவர்கள் கண்டு கொண்ட போது, and talking about the booths, they have to make remembrance of the wilderness journey. வனாந்திரமான வாழ்க்கையிலே அவருடைய கூடாரங்களை நினைத்த வண்ணமாய் அவர்கள் அதை செயல்படுத்தின பொழுது, When they did that, அவர்கள் அதை செய்த போது they had a great joy. That is what 17 last part it says. அதனுடைய 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, There was a great gladness. செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் The உண்டாயிருந்தது. word it says very great gladness. அவர்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது என்று சொல்லி Listen பார்க்கிறோம். very carefully. என்னை கவனமாய் கேளுங்கள். People had joy in hearing the word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருந்தது. but they also had great joy obeying it. அதை கீழ்ப்படிகிறதிலும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் I இருந்தது. know that when people sit in the church and hear they had a great joy, they will say Amen and praise the Lord. But when you started doing, there will be a great joy in your life again. சபையிலே ஜனங்கள் வார்த்தையை கேட்பதுண்டு, ஆமென் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சொன்னாலும் அந்த வார்த்தைகளை தாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அதை காட்டிலும் மிகுந்த சந்தோஷம் தங்களுடைய வாழ்வில் உருவாகதை பார்க்க முடியும். People can appreciate and say that that message was great. ஜனங்கள் பாராட்டலாம், சொல்லப்பட்ட அந்த செய்தி உண்மையிலே அருமையா இருந்தது என்று சொல்லி பாராட்டலாம். That message will be great when you and me practice that in our life. நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கேட்ட செய்தியை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை காட்டிலும் சிறந்த ஒரு செயல் ஒன்றுமில்லை. You read in James, book of James. யாக்கோபுடைய புத்தகத்தில் என்ன பிரகாரமாய் வாசிக்கிறோம்? Turn with me to book of James chapter 1. யாக்கோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் Verse 20 to 25. அதனுடைய 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் James has written very clearly. மிக தெளிவாய் யாக்கோபு வண்ணமாய் He எழுதியிருக்கிறார். says that one, verse 22. அதனுடைய 22ஆம் வசனம், Not be the doers, but be the doers of the word, not the hearers only. என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் You deceive yourself. நீங்கள் உங்களையே நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். And when you read those verses, இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது verse 25, the last part says, 25ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, this one will be blessed in what he does it. தான் செய்கையில் யார் இதை செய்கிறார்களோ அந்த கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். Let me emphasize, my children of God, all believers, very clearly, not only just readers of the word of God, not only the hearers of the word of God, let us be doers of the word of என்னை God. கேட்கிறதான என்னுடைய தெய்வ ஜனமே, என்னுடைய விசுவாசிகளே,
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கேட்டு அப்படி செய்கிறவர்களாய் நாம் It இருப்போம். should be practical in your family. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அது நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்க It should be வேண்டும். practical in your business உங்களுடைய center. தொழில் இடங்களிலே அவை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க It should வேண்டும். be practiced in your உங்களுடைய institutions. ஸ்தாபனங்களிலே அவை செயல்படுத்தக்கூடியதா இருக்க You வேண்டும். know why did they choose Ezra? As I told you, he was a practicing man. அவ எஸ்ராவை குறித்து ஏன் சொல்லப்படுகிறது சொன்னால் அவை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நபராய் தான் இருந்தார். There are hundreds of reverends. You see what are the blessing of obeying the word of God. தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான 100 கணக்கான வேத வசனங்களை உங்களால் பார்க்க You can முடியும். read and meditate on that. நீங்கள் அதை வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Let me ask a question. ஒரு கேள்வி நான் கேட்க When it விரும்புகிறேன். was the last day, you obeyed what you heard. நீங்கள் கேட்டதான கர்த்தருடைய வார்த்தைக்கு கடைசியா கீழ்ப்படிந்த நாள் எந்த நாளா இருக்கிறது என்று சொல்லி உங்களிடத்தில் நான் Believers, கேட்கிறேன். விசுவாசிகளே, Elders, மூப்பர்களே, deacons, சபையினுடையதான Lord சேவகராய் servants, இருக்கிற தேவனுடைய ஊழியர்களே, what is your response when you hear the word of God? தெய்வ வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்கிற ஒரு பதில் என்னவா Do you இருக்கிறது? understand what you read it? நீங்கள் வாசிக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? Does the Spirit of God work in your heart and have a transformation in your life? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்த ஒரு மறுரூபமாக்கப்படுகிறதை உங்களுக்குள்ளே பார்க்க முடிகிறதா? Do you rejoice in this word? இந்த வார்த்தையிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களா This இருக்கிறீர்களா? gives a great joy in every occasion in your life. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளிலும் பெரிய ஒரு சந்தோஷத்தை போய் கொடுக்கிறது. Do you practice that in your life? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறீர்களா? Those three responses were for the people of Israel. இந்த 3 பதில்களும் இஸ்ரவேல் ஜனத்தார் செய்ததான ஒரு பதில்களா That இருந்தது. was the spiritual ministry which was recorded there. அங்கு சொல்லப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியமாய் இதை நாம் As பார்க்க the முடியும். children of God, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற we நீங்கள் must understand His word. அவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள We must வேண்டும். understand His plan. அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள We வேண்டும். must understand His hope He has given in our life. அவர் நமக்கு கொடுத்ததான நம்பிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். This word speaks that very clearly. இந்த வார்த்தை எதை தெளிவாய் If there is பேசுகிறது. anybody who listen me, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது என்னை doesn't have கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் a hope in your life, உங்களுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் no இல்லையா? joy in your life, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையா? and understand the scripture, accept Him as your personal இந்த Savior. வேத வார்த்தையை புரிந்து கொண்டு இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Believers, விசுவாசிகளே, what is your response today? நீங்கள் இதற்கு கொடுக்கிற பதில் என்ன? Do you understand what you read? நீங்கள் வாசிக்கிறது நீங்கள் உண்மையிலே புரிந்து Do கொள்கிறீர்களா? you understand what you hear? நீங்கள் கேட்கிறதை உண்மையாகவே புரிந்து கொள்கிறீர்களா? Do you rejoice in His word? அவருடைய வார்த்தையிலே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களா இருக்கிறீர்களா? Do you obey as it is written? அவை எவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாய் அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன் என்கிறவர்களா They இருக்கிறீர்களா? had a very great gladness because they obeyed it. அவர்கள் அதை செய்தபடியால் கீழ்ப்படிந்தபடியால் அவர்களுக்குள்ளே மிகுந்த மன மகிழ்ச்சி சந்தோஷம். Revival comes when you hear it, when you just practicing that, and when you started doing the things, and the revival comes in our நீங்கள் life. கேட்க ஆரம்பிக்கும் பொழுது செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதை நீங்கள் ஊந்துகோலாய் நீங்கள் செய்யும் பொழுது மாத்திரமே உங்களுடைய வாழ்விலே எழுப்புதல் வரும். History speaks about that. வரலாறு அதை குறித்து பேசுகிறது. And that is why there was sometimes God sent a revival so that people may rejoice again. ஜனங்கள் மகிழ்ந்து களி கூறுவதற்காய் தேவன் எழுப்புதல்களை கர்த்தர் These கொடுக்கிறார். lockdowns was an opportunity to read this scripture and understand and joy in it, and great joy in it in your life. இந்த ஊரடங்கானது வேத வசனத்தை அதிகமாய் படித்து சந்தோஷப்படுவதற்கான நேரங்கள் தந்ததான ஒரு ஊரடங்காய் இவை தேவன் நமக்கு மாற்றி Practice this கொடுத்திருக்கிறார். one in your life. இந்த வார்த்தையை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக How இருக்கிறீர்களா? many of you have read it and understand that in your life? எத்தனை பேர்கள் நீங்கள் வாசித்து நீங்கள் இதை Let us புரிந்திருக்கிறீர்கள்? commit our life into the hand of the Lord. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் If you அர்ப்பணிப்போம். have not done, if you understand what the Spirit of God says in your life, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் சொன்ன உங்களுடைய வார்த்தையை புரிந்திருக்கும் என்று have சொன்னார். a conviction in your life, உங்களுடைய வாழ்விலே நான் செய்த காரியங்கள் தவறு என்கிற குற்ற உணர்வு இருக்கும் repent என்றால் in the presence of the Lord, தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் மனம் the திரும்புங்கள். great joy will be remain in your life. உங்களுடைய வாழ்விலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். May the Lord bless you abundantly. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Let us pray. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, பரலோகத்தின் பிதாவே, we thank you for this morning. இந்த காலை நேரத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the
power of your word. உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Help that every people, those who heard this word, may be able to understand very clearly. இந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொருவரும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. They may rejoice in your word, Lord. உங்களுடைய வார்த்தையிலே அவர்கள் களிக்கூற நீர் உதவி செய்யுங்க. They may obey as it is. அதை அவ்வண்ணமாய் அவர்கள் கீழ்ப்படிய நீர் உதவி செய்யுங்க. Bless every believers. ஒவ்வொரு விசுவாசிகள் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless everybody is going and coming. ஒவ்வொருடைய வருகையும் போக்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. We continuously pray, heal the people, those who are sick, Lord. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வியாதியுள்ளவர்களை நீ தொட்டு சுகப்படுத்துங்க. All those who are recovering, give them strength. யாரெல்லாம் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே வியாதியிலிருந்து மீண்டு வருகிறார்களோ கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் Heal வேண்டுகிறேன். the nation. தேசத்தை நீர் சுகப்படுத்துவீராக. Bless all the authorities. ஆண்டவரே அதிகாரத்தில் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க. Let thy name may be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you for listening my prayers. என்னுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you very much for coming and thank you very much for listening. என்னை கேட்டமைக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Don't forget to read those scripture and pray sometime. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதான செயல்களை நீங்கள் ஒருபோதும் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். Do not stop praying. ஒருபோதும் ஜெபிக்கிறதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாதிருங்கள். Thank you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.